विज्ञापन लेखन एडवर्टाइजमेंट எப்படி பண்ணுறது, हाउ टू डू एडवर्टाइजमेंट। विज्ञापन का शाब्दिक अर्थ है सूचना प्रदान करना। நம்ம இதோட முக்கியமான நோக்கம் என்ன, நம்ம தகவல்களை தெரியப்படுத்துறது, செய்திகளை வெளில தெரியப்படுத்துறது। धीरे धीरे इसमें उत्सुकता, प्रेरणा या उत्तेजना पैदा करने का भाव इतना अधिक समा गया कि अब विज्ञापन का अर्थ हो गया है धुआंधार प्रचार करना। धीरे धीरे मेल्ल मेल्ल கொஞ்சம் கொஞ்சமாக इसमें उत्सुकता ஒரு விருப்பம், प्रेरणा ஈடுபாடு, और उत्तेजना ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கிறது, पैदा करने का भाव அந்த அந்த உருவாக்குறதுக்கான செயல்கள், इतना अधिक समा गया है எவ்வளோ அதிகமாகிடுச்சு। अब विज्ञापन का अर्थ हो गया धुआंधार प्रचार करना, தீவிரமாக நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம்। उद्देश्य बदलने के साथ साथ தேவைக்கு தகுந்த மாதிரி विज्ञापन की शैली भी बदलती है, एडवर्टाइजमेंटோடைய ஸ்டைலும் மாறுது। उसकी भाषा अधिक मोहक, அதோட வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கணும், மோகக்குனா விருப்பமாகணும்। प्रभावी और प्रेरक होती गई, ரொம்ப ஈடுபாடாக கவர்ச்சியாக இருக்கணும்। अतः विज्ञापन लेखन के लिए आवश्यक है कि वो ध्यानाकर्ष हो, கவனத்தை இருக்கிறது, தியான்னா கவனம், பார்க்குறவங்களுக்கு கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கணும்। अच्छे विज्ञापन लेखन के गुण, நல்ல एडवर्टाइजमेंटக்கான குணங்கள் என்னென்னா, सबसे अधिक ध्यान विज्ञापित वस्तु पर होना चाहिए, அதிகமாக பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும்। जिस चीज़ का विज्ञापन करना है उसका नाम एक से अधिक बार आना चाहिए, எதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் தரீங்களோ அதோட வார்த்தைகள் வந்து அதிகமாக தர வரணும், திரும்ப திரும்ப வரும்போது, ரிப்பிட்டிஷன் வரும்போது பார்க்குறவங்க மைண்டில் அது பதியும்। इससे वो चीज़ ग्राहक के मन में बैठ जाती है, வாங்கக்கூடியவங்களுடைய மனசில் பதிஞ்சிருது। जैसे नवजीवन हिंदी व्याकरण, नवजीवन हिंदी व्याकरण என்னது, व्याकरणனா ग्रामर बुक, அந்த कंपनियोட ग्रामर बुक। अपने भविष्य को गोल्डन बनाने के लिए, உங்கள் எதிர்காலத்தை தங்கமயமாக மாற்றுறதுக்கு நவஜீவன் ஹிந்தி வியாக்கரன் ஹீ கரிதேன், அந்த வியாக்கரன் அந்த இலக்கண புக்கை தான் வாங்குங்க। विज्ञापित वस्तु से सबसे आकर्षक गुणों का बार बार उल्लेख करना चाहिए, எதை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் தரீங்களோ அதை திரும்ப திரும்ப காமிக்கணும்। जिस गुण में वो सबसे अनूठी है, எந்த விதத்தில் அது வந்து அனூட்டினா வேறுபட்டிருக்கு, சிறப்பாக இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும்। उसका उल्लेख अवश्य होना चाहिए, அதை தெரியப்படுத்தி எரி பண்ணணும்। नवीनतम पाठ्यक्रम से के अनुसार लिखित, நவீனத்தம்னா புதிய, பாட்டியக்கிரம்னா பாடமுறை, அது பிரகாரம் எழுதியிருக்கு। नई सामग्री के विशाल भंडार सहित खरीदे, விஷால் பண்டார்னா உள்ள நிறையா என்க்ளோஸ்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வாங்க। नवजीवन हिंदी व्याकरण, அதை வாங்கி படிங்க। विज्ञान की भाषा में उत्तेजित प्रेरणा वाला, அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த வார்த்தைகள், பாஷானா மொழி, அதில் உற்சாகம் தரக்கூடிய, அதில் ஈடுபாடு தரக்கூடியதாக இருக்கணும்। ஏகாது ஸ்லோகன் அவசிய ஹோனா சாகியே, ஸ்லோகன்னா ஏதோ ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொல்லணும்। आज ही खरीदें, இன்றைக்கே வாங்கிடுங்க। சஃபலத்தா ஹி சர்வோத்தம் குஞ்சி, வெற்றிக்கு குஞ்சினா கீ, அடி அந்த வெற்றிக்கு வந்து உயர்ந்தது இதுதான்। அவசர நச்சூக்கே, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க। ஸ்டாக் சீமித்து ஹே, ஸ்டாக்கு கொஞ்சமாக இருக்குது। தேக்கோ கஹி பச்தானா ந படே, திரும்ப வருத்தப்படாதீங்க கிடைக்கலையான்னு। சுன்கரா அவசர், கோல்டன் டைம், என்ன பம்பர் சேல், பம்பர்னால் பெரிய அளவுக்கு சேல் பண்ணுறது। பகலே ஆவோ பகலே பாவோ, முன்னாடி வா முன்னாடி வாங்கிக்க। ஜல்தி கீஜியே, சீக்கிரம் செய்யுங்க। தமாக்கா, தமாக்கானா
சேல்ஸ் தமாக்கான்னு கேள்விப்பட்டீங்களா? பெருசாக வியாபாரம் பண்ணுறது. பச்சத் ஹி பச்சத், சேவிங்ஸ் மேலே சேவிங்ஸு. சஃபலத்தாக்கி கேரண்டி, வெற்றி அடையிறதுக்கான கேரண்டி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், உதாகரண தயா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். स्वास्थ्य मंत्रालय द्वारा हेल्थ डिपार्टमेंट मूलमा योग दिवस के अवसर पर योगा दिनத்து பிறகு டைமில் பிரச்சாரம்னா பிரச்சாரம் பண்ணுறது, பிரசாரம்னா உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. ஏக ஆக்கர்ஷிக் விஞ்ஞாபன், ஒரு ஆக்கர்ஷிக்னா கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை லக்பக் கிட்டத்தட்ட 60 शब्दों में तैयार कीजिए, 60 வார்த்தைகளை தயார் பண்ணுங்கள். योग से निरोग तक, யோகாவிலேருந்து நோய் இல்லாமல் போகிறது, நிரோகனா நோய் இல்லாமல் போகிறது. योग कीजिए निरोग रहिए, யோகா பண்ணுங்கள், நோய் இல்லாமல் வாழுங்க. பசு தவாயி நகி காத்தே, விலங்குகள்லாம் மருந்து சாப்பிடல, ஃபிர் பி ஸ்வஸ்த ரக்தேங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. உன்கே स्वास्थ्य का राज है, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான காரணம் ஷரீர் சாதனா, உடம்பை வந்து மெடிடேட் பண்ணுறது, உடம்பை பாதுகாக்கிறது. ஆப்பி அப்னே ஷரீர் கோஸ், உங்களுடைய உடம்பை சாதியே கவனித்து பாருங்கள். நிரந்தர யோக சாதனா கீஜியே, எப்பயுமே யோகாவை செய்யுங்க. சாதனானா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. प्राणायाम और सूर्य नमस्कार को दिनाचार्य का अंग बनाइए. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம்னா சூரியனை பார்த்து சாமி கும்பிட்றது. இது தினாச்சாரியனா டெய்லி பண்ணுங்கள். அங்கு பனாயினா அது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஜீவன் போக்ஸே நகி, வாழ்க்கை அனுபவிக்கிறதுலேருந்து இல்லை. ரோக் சே நகி, நோயிலேருந்து இல்லை. யோக சே ஸ்வஸ்த பன்தாக, யோகாவிலேருந்து ஆரோக்கியம் வருது. 21 जून को योग दिवस है, 21 जून வந்து யோகா தினமாக இருக்குது. ஆப் சபி யோக் மந்திரக்கோ அப்பனாயே, அந்த வார்த்தையை மந்திரன்னா அந்த வார்த்தையை நல்லா எடுத்துக்கங்க. ஸ்வஸ்த ரகே, நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. स्वास्थ्य मंत्रालया, हेल्थ डिपार्टमेंट, जनहित में जारी, மக்கள் நன்மைக்காக. வோக்கல் ஃபார் லோக்கல், லோக்கல் இருக்கிற பொருள்களை வாங்கிறது. ஸ்வதேசி अपनाइए, நம்ம சுயசார்பாக நம்ம தயார் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணுறது. ஜப் தேஷ் में ही बढ़िया उत्पाद है, நல்ல உற்பத்தி, படியான நல்ல சிறப்பான உற்பத்தி இருந்ததுன்னா உனக்கே படாயி, அதை அதிகம் பண்ணுங்க. குதுபி अपनाइए, நீங்களே அதை யூஸ் பண்ணுங்கள். அவரோக்கு பி லோக் பிரிய பனாயே, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க. अपना माल अपनी ज़रूरतों के हिसाब से है, நம்ம பொருள் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. अपना माल अपने पर्यावरण के अनुकूल है, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. अपना माल अपनों को समृद्ध करता है, நம்ம தேவையை பூர்த்தி செய்து. अपना माल स्वदेश गौरव को बढ़ाता है, நம்ம நாட்டோட பெருமையை அதிகப்படுத்துது. अपना माल स्वाभिमान जागता है, பெருமையை கொடுக்குது. अपना माल हिंदुस्तान जगाता है, இந்தியாவை உயர்த்துது. விதோஷக்கு பீச்சே மத் பாகியே, வெளிநாட்டை நோக்கி ஓடாதீங்க. அப்பனோக்கே தீவான பனி, உங்கள் பொருள் மேலே நீங்கள் காதலாக இருங்க. லோக்கல் கேலியே ஓக்கல் பனியே, நம்ம நாட்டு பொருளுக்கு வாயால் பிரச்சாரம் பண்ணுங்க. சுவதேசி अपनाइए, நம்ம சுயசார்பாக நம்ம நாட்டு பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம்.